கொடுக்க மாட்டாங்க. அவரோட ஃபேமிலி சம்பளம் வந்து அந்த டைரக்டரே வாங்கிப்பாங்க. இவரோட சம்பளம் அவருக்கு கஷ்டத்தை சொல்லிட்டு வாங்கிக்கோங்க சார், பரவாயில்ல. நான் கேட்பேன் அவர்கிட்ட. அப்ப நம்ம என்ன பண்றதுன்னு நான் கேட்பேன். அவர் இல்லைன்னா அவர் கஷ்டத்துல இருக்காரு, அவர் அதுக்கப்புறம் சரியானதுக்கு அப்புறம் அவர் நம்மள ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாரு. இண்டஸ்ட்ரியில பெரிய உருட்டே அதுதான். ஆமா, எங்கேயுமே போக முடியாம நான் தனியா நின்னப்போ நீ வா நான் ஒண்ணு பாத்துக்கிறேன், அவரை வீட கூட யோசிக்காம என்ன கூப்பிட்டாரு. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம நான் ரோட்ல நின்றுட்டு இருந்தேன். எனக்கு எங்க போகணும்னு தெரியாது. ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு ரோட்ல நின்றுட்டு இருந்தேன். எனக்கு என்ன பண்ணும் அடுத்து. நீ வா நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. அவர் என்ன யோசிச்சு சொன்னாரு தெரியல. அந்த பிளைண்டா என்ன கூப்பிட்டாரு. என்ன கூப்பிட்டு இங்க வந்து ஹாஸ்டல்ல வச்சு என்ன கல்யாணம் பண்ணி ஹாஸ்டல்ல என்ன தங்க வச்சு எல்லாமே என்ன பாத்துக்கிட்டாரு. நான் பாத்துக்கணும் வாழ்க்கை ஃபுல்லா. என்னதான் எனக்கு என்ன கஷ்டத்தை கொடுத்துருந்தாலும் நான் பாத்துப்பேன். என்ன வேணாலும் ரிஸ்க் எடுப்பேன் அவருக்கு. எனக்கு நான் அவரு கூட நான் வரலன்னா எனக்கு இந்த மாதிரி லைஃப் கிடைச்சிருக்குமோன்னு கூட எனக்கு தெரியாது. அவ்வளவு நான் கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு என் ஃபேமிலி என்ன ஒண்ணுமே தெரியல அவருக்கு. லவ் பண்ணாரு, எதுவுமே அவரு கேட்கவும் மாட்டேங்கிறாரு. நான் கிறிஸ்டியன் கூட அவருக்கு தெரியாது. அப்படி கொண்டாடுறோம் நாங்க. அவங்கள என்ன நடந்திருந்தாலும் அவங்கள தலையில தூக்கி வச்சா அது அவங்களுக்கும் தெரியுது. அந்த இவ்வளவு கஷ்டம் என் பசங்களுக்கு தெரியுது. என்ன எதை கூட்டிட்டு போமா அவங்க சொல்லுவாங்க, அம்மா காசு இருக்காம்மா அப்படின்னு கேக்குறேன். பார்த்தும் இல்லையாம்மா விடுமா நான் மீனு கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா கிட்ட நான் கேட்டுட்டு இருக்கேன். அம்மா அப்பா கிட்ட காசு இல்ல, எல்லாத்தையும் நீ பாத்துக்கோ, ஆனா எதுவும் கேட்காதுன்னு மீனு கிட்ட சொல்லி கொடுக்குற பார்த்து. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நாங்க எதுவுமே அவங்க கிட்ட சொல்லல, பட் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய பிளஸ்ஸிங் எங்களுக்கு. அந்த ஒரு அது புரிஞ்சு அதுதான் அது அந்த வயசுல 5 வயசு 6 வயசுல அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க. அடிக்கடி ஞாபகப்படுத்துறது நீங்க தானே. அப்போ நீங்க இருக்கீங்க, உங்களோட ஸ்ட்ரகிள் இவ்வளவு இருக்கு, நீங்க இவ்வளவு எல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது அவர் மேலும் அது ஷைன் ஆகும்ல. அவர் வந்து எப்படி எப்பேற்பட்டவர் அப்படின்னு நீங்க சொல்ல சொல்ல எல்லாருக்கும் அது போய் சேரும். இதை மட்டும் மாத்தினமா சார்? ஹவுஸ் கிளீனிங் பாத்ரூம் எது? இப்ப ஹவுஸ் கிளீனிங்